ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷைஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்கலாம். பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு கிரேவி பார்க்கலாம். இது சப்பாத்தி ரைஸ் கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பிக்னஸ் பேச்சுலர்ஸ் யார் வேணால் ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபியும் கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஷைஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சோம்பு. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை கருகு விட்டுறாமல் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 நிமிஷம் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 கப் அளவு நான் பட்டர் பீன்ஸ் சேர்க்குறேன். இது ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இப்போ பட்டர் பீன்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஃப்ரெஷ் பீஸ் பட்டர் பீன்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதை சேர்த்துட்டு ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுக்கலாம். பட்டர் பீன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தோலை சீச்சிட்டு நல்ல ஒரு க்யூப் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலாவோட வாசனையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கூடமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இந்த தண்ணியெலாம் வற்றி ஒன்று சேர்ந்து வரணும். அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றி வந்தால் கரெக்டாக இருக்கும். பட்டர் பீன்ஸ்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. சப்பாத்தி கூட இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது பிக்னஸ் கூட செஞ்சிடலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா பேஸ்ட்லாம் எதுவுமே அரைக்க தேவை கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி இது. பிளெயின் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றது கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செய்த தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். கிரேவி இந்தளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அருமையான பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை இல்லைனா கருவேப்பிலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணுங்கள். ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஷைஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ், எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.